சரி, இப்போ இந்த உமன்ஸ்க்கான நடக்கிற இஷ்யூஸ்க்கெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா என்ன தண்டனை சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த இதில் கொடுக்குறாங்களே, குவைத்தில், சவுதி அரேபியாவில் அங்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ரோட்ல நிற்க வச்சுட்டு பண்ணுறாங்க பாருங்க, அவ்வளோதான். எல்லாரும் முன்னாடியே பண்ணணும், அப்போ தான் அதை பார்த்துட்டு பண்ண மாட்டாங்கல்ல. எல்லாரும் முன்னாடி எங்கள் தலைமைச் செயலகத்துக்கு வெளியே பப்ளிக்கில் பண்ணணும், இன்னும் நிறைய பப்ளிக் பார்க்குற பிளேஸில் பண்ணணும். சரி, இப்போது சில பேருக்கெல்லாம் வந்து இந்த மாவு கட்டு கொடுக்குறாங்க, காலில் சுடுறாங்க, என்கவுண்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இதை பார்த்தும் திருந்தாத சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கள என்ன பண்ணலாம்? அதுதான், இந்த தண்டனை கொடுத்தா அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறேன். கொண்டுலான்றீங்க? ஆமாம், வேற எதுக்குங்க? எதை எடுத்தாலும் லேடிஸ் மேலே பழி போடுறீங்க, ட்ரெஸ்ஸு சரியில்லை அப்படின்ட்டு. சின்ன குழந்தைங்க கூட அவங்களுக்கு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ இடத்துல பாலியல் பலாத்காரம் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம். எனக்குலாம் ஆக்சுவலாக இப்போ தாங்க நான் கேட்டுட்ருக்கேன், இந்த நியூஸ் எல்லாம் அதிகமாக பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் எங்கேயோ ஒன்று, இப்போல்லாம் நியர்பை பார்க்குறேன். அவுட் ஆஃப் சென்னையில், அவுட் ஆஃப் சிட்டியில் பார்த்தது இப்போ சிட்டிலேயே பார்க்குறேன், கேள்விப்படுறேன். அதுலேயும் ரொம்ப கம்மி ஏஜ் குழந்தைங்க இதெல்லாம் பாதிக்கப்படுறதுன்னா இப்போ தான் கேள்விப்படுறேன் நான். சரி, இப்போ இதுக்கு சொல்யூஷன் வந்து அவங்கள மரண தண்டனை தானே? ஆமாம். இப்போ இதுக்கும் வந்து ஒரு அமைப்பு வரும், அதாவது ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு அமைப்பு வரும். மரண தண்டனை வந்து ஒரு தீர்வு கிடையாது, மரணம்ன்றது ஒரு தீர்வு இல்லை. சொல்யூஷனாக சொல்லலாம்னா என்ன சொல்லலாம்? அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? அதாவது சாகும் வரைக்கும் துன்புறுத்தி வேணால் சாகடிக்கலாம் அந்த மாதிரி. அதுலேயும் வெறும் இருந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு எல்லாமே அனுபவிச்சுட்டு சாகக்கூடாது. அவங்க சாகிற வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும். அப்படி வேணால் சாகிற அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்.